இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு குரூப் 4 பதவியான இளநிலை உதவியாளர் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் 100+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. இளநிலை உதவியாளர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 22,000 மேக்ஸிமம் 90,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? வேரியஸ் போஸ்ட் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் அஃபீஷியல் லாங்குவேஜில் மொத்தமாக ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரிக்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும். 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிகிரியில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாகவும் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பிஇயில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது எம்சிஏ அல்லது எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% மார்க் வச்சுருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா?